நடிகர் ஸ்ரீக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஃபுல்லாக நிறைய சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ஐடியா வந்துட்டு அவரை பற்றின்னு இல்லாமல் ஜென்ரலாக அந்த விஷயத்தை பற்றி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பல ஹெல்த் கேர் கன்சர்ன்ஸ் பேசணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ. வாங்க இந்த வீடியோவில் செல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரொம்ப அற்புதமான நடிகர் ஸ்ரீன்றதுல யாருக்கும் டவுட் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஓனாயும் மாட்டுக்குட்டியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நடிச்சார்ல வழக்கன் படம், அதெல்லாம் ரொம்ப நல்ல படம். ஸோ அந்த மாதிரி படத்தில் நடிச்சுக்கிட்டு வந்தவர். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஒரு சில பிக்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாரு, ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறாரு. கொஞ்சம் பிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செமி நியூட் பிக்ஸு, கொஞ்சம் கீழே மட்டும் போட்டிருக்க மாதிரி பிக்ஸ், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய பிக்ஸ்லாம் இருக்குது. இதை வச்சு நிறைய பேர் வந்து என்ன ஆச்சு அவருக்குன்னு அது ஒரு சலசலப்பாக கிரியேட் ஆச்சு. ஸோ நல்ல அந்த முன்னாடி இருந்த ஸ்ரீக்கும் இப்போ இருந்தவருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்ல சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ். அதாவது வெயிட் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒரு மெடிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா இவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக வெறும் போன் மட்டும்தான் இருக்குது, மேலே வந்துட்டு ஒரு தோல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த சிக்னிஃபிகண்ட் வெயிட் லாஸ் இப்படி ஆயிருக்காருன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒரு 4-5 விஷயமா பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பசி எடுக்கலை, அதனால் வெயிட் பயங்கரமாக குறையுது. ஸோ வந்து லாஸ் ஆஃப் அப்படைட், லாஸ் ஆஃப் வெயிட்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பசி நல்லா எடுக்குது ஆனாலும் வெயிட் குறையுது. நல்லா சாப்பிட்றான், பசி எடுக்குது ஆனாலும் வெயிட் குறையிறான். ஸோ இப்போ முதல்ல வந்து பசியும் எடுக்கல வெயிட்டும் குறையுதுன்னா ரெண்டு முக்கியமான கண்டிஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிபி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்னு சொல்லக்கூடிய கேன்சர். ஸோ கேன்சர், டிபி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா பசியும் எடுக்காது வெயிட்டும் குறையும். பசி நல்லா எடுக்குது, நல்லா சாப்பிட்றோம், அதனால் வெயிட் குறையும் போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் நோய் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ், நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, நீரிழிவு நோய், இந்த நோயும். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டு, நம்ம சீரிஸ் போட்டிருந்தோம், தைராய்டு அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா பசி அதிகமாக எடுக்கும், வெயிட்டும் பயங்கரமாக குறையணும். ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் நீரிழிவு நோயில் வந்து பார்த்தீங்கன்னா பசியும் எடுக்கும், வெயிட்டும் குறையும். ஸோ இந்த 4 இதை தாண்டி வேறு வெயிட் திடீர்னு இப்படி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன். இப்போ மன அழுத்தம், டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா நிறைய பேர் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ இதுவும் ஒரு காரணம். இன்னும் வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரக்ஸ் யூசேஜ், அதாவது வந்து இல்லீகல் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்கிறோம்ல. இப்போ வந்து நம்ம இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா இந்த கொக்கைன் வருது, ஹெராயின் வருது, இதெல்லாம் நிறைய வருதுல்ல. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் லாஸை வந்து அதிகமாகவே வந்து ஊக்குவிக்கும்ன்றதுலாம் மாற்றுக்கிறது. ஏன்னா பசியை பயங்கரமாக சப்ரஸ் பண்ணும் அந்த போதைப் பொருட்கள்லாம். ஸோ இதுவும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-10 காரணம் வந்து என் முன்னாடி வந்து நிற்கிது, ஏன் திடீர்னு இவ்வளோ ஒரு வெயிட் லாஸ்ன்னு. ஆனால் நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு 2-3 காரணம் கண்டிப்பாக இது இல்லைன்னு சொல்ல முடியும். எது இல்லைன்னு சொல்ல முடியும்னா கண்டிப்பாக கேன்சர் கிடையாது, கண்டிப்பாக டிபி கிடையாது. ஏன்னா கேன்சர், டிபி, ஹெச்ஐவி இது மாதிரிலாம் இருந்ததுன்னா ஜென்ரலாக பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் யார் ஒரு வருஷமாக போஸ்ட் போட்டுக்கிட்டு நல்லா இருப்பாங்க. ஜென்ரலாக அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துட்டு உடனே சீக்கிரமாக சீரியஸ் ஆகி இறந்துடுறதான வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். சரி, சுகர், ஹைப்பர் தைராய்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு அவர் போடுற போஸ்ட் எல்லாமே வெறும் அந்த வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் அந்த பண்ணக்கூடிய செயல். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து டிக்னிட்டியாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன போடுறாங்க அப்படின்றதுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஸ்டெத்தோஸ்கோப்லாம் வச்சுட்டு உங்கள் முன்னாடி பேசுகிறேன். இப்போ நான் வந்து அந்த ஸ்ரீ சார் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு உங்கள் முன்னாடி பேசுகிறேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ என்னாச்சு இருக்கு அப்படின்ட்டு, ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் யோசிப்பீங்க. ஸோ அதனால் அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மனநிலையில் இருக்கிறவங்க போடுறதுக்கு தயங்குற ஒரு விஷயன்றதுனால ஸோ மனநிலை ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்றது தான் டிப்ரெஷன். இப்போ அவங்க வீட்டு ஆளுங்களே வந்து நிறைய இடத்துல வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. என்னென்னா வந்து அவர் வீட்டு கூட கான்டாக்டே கிடையாது, நாங்களே அவர் தேடிக்கிட்டு இருக்கோம், ஒரு வருஷமாக அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பல்வேறு கான்டாக்ட்ஸ் வரும், பல்வேறு விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸே சொல்கிறாங்க. அப்போது இந்த டிப்ரெஷன்ன்றது முக்கியமான காரணன்றது நான் பார்க்குறேன். ஏன்னா அவரை தனிமைப்படுத்திக்கிட்டார். ஓகே, ஸோ ஒருத்தவங்க தனிமைப்படுத்திக்கிட்டீங்கனாலே டிப்ரெஷன்ன்றது கிடையாது. ஆனால் 2 வாரத்துக்கு மேலே ஒருத்தவங்க அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க, யார் கூடயும் பேச்சுவார்த்தை பெருசாக வச்சுக்க மாட்டேன்றாங்க, அவங்களே வந்து ஏதோ பண்ணிக்கிறாங்க, சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, யார் கூடயும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன்றாங்கன்னா அது மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷனுக்கான அறிகுறி. இந்த டிப்ரெஷனில் இருக்கவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க, ப்ளஸ் மன அழுத்தத்தினால பசி பெருசாக இருக்காதுன்றதுனால வெயிட்டு கடகடன்னு குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக நான் பார்க்குறேன்.
இன்னொரு விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஹை சொசைட்டியில் வந்து ஒரு ப்ரெவலண்ட்டாக இருக்கும்போது நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரக்ஸ்ன்றது ஒரு சான்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அது நம்மள வந்து நேரில் வந்து விசாரித்து டாக்டர்ஸ் வந்து கேட்கும் போது தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ட்ரக்ஸ்னால வெயிட் லாஸ் ஆகாமல் ஆகும். இப்போ ட்ரக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 விஷயமா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸ், இன்னொன்று வந்து ஹலுசினோஜன்ஸ்னு சொல்லிட்டு. ஸ்டிமுலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூளைகளை ரொம்ப தூண்டி ரொம்ப ஊக்க வைக்கிற மாதிரி நடக்க வைக்கும். அந்த மாதிரி டைம் அப்போ நம்ம வந்து ஆடுவோம், பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், சிங்கிங் பண்ணுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த மாதிரி கூட ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ட்ரக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா வந்து ஒரு சில ட்ரக்ஸ் எக்ஸாம்பிள் கொக்கைன் இருக்குது, அது ஒரு ஸ்டிமுலண்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு ஆம்ஃபிட்டமைன், மெட்டாம்ஃபிட்டமைன், இது எல்லாமே வந்து நல்ல ஸ்டிமுலண்ட்டு, பயங்கரமாக வந்து இந்த மாதிரி சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். அதே மாதிரி ஹலுசினோஜன்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேஷண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, ஒரு தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபால்ஸ் பிலீஃப் இருக்கும் அவங்களுக்கு, நான் தான் வந்து பிரதமர் அப்படின்ற மாதிரி, அதான் டெலியூஷன் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு உருவம் அவங்ககிட்ட பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த 3 படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அது பேர் தான் ஹலுசினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்துட்டு இந்த ஹலுசினோஜன் நல்ல எக்ஸாம்பிள் வந்து லிசர்ஜினிக் ஆசிட், எல்எஸ்டின்னு ஒரு ட்ரக், அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அப்படைட் சப்ரஸ் ஆகுது, பசி சப்ரஸ் ஆகுது, வெயிட் லாஸுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ரெஷன் மற்றும் இந்த ட்ரக்ஸ் இது ரெண்டுமே ஒன்றா கூட சேர்ந்து வரும். ஏன்னா ஒருத்தவங்க தனிமையில் இருக்காங்கன்னா, ஒரு சோஷியலைசேஷன் இல்லைனா, ஒரு நண்பர்குள்ள போய் பேச மாட்டேன்றாங்க, உறவினர் கூட பேச மாட்டேன்றாங்கன்னா, அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் தான் ரிலாக்ஸேஷன் நம்புறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சிகரெட்டாக இருக்கட்டும், இல்லை ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லைனா ட்ரக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்புறாங்க. ஸோ இது எல்லாமே எந்த டாப்பிக்கு கீழே வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா மனநோய், மன அழுத்த நோய் மற்றும் ட்ரக் அடிக்ஷன் அப்படின்றத கிட்ட வருது. சரி சார், இப்போ வந்து என்னதான் இப்போ வந்து பண்ணுறது அவருக்கு, ப்ளஸ் ஜென்ரலாகவே நம்ம மன அழுத்தத்துக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்ற எடுத்தோம்னா, முதல் விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விஷயம், 3-4 பேர் ஒன்றா சேர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதில் முதல் விஷயம் யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவரோட அம்மா அப்பா உறவினர்கள். ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க அவர் தனிமையில் இருக்கார், அவர் தனியாக போயிட்டாருன்றாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. முதல்ல அவரை திருப்பி ரீயூனைட் பண்ணணும், ஃபேமிலியோட ஒரு திருப்பி மிங்கிள் ஆகணும், திருப்பி வீட்டுக்கு வரணும், எல்லாரையும் பார்க்கணும், பேசணும். அவரே பேசினா கூட இவங்க போய் பேசுறது, இந்தாடா அதை சாப்பிட்றா, வாடா போய் ஒரு கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்ரியேஷனை வீட்டுக்குள்ளே முதல்ல வந்து அவரை சோஷியலைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா மன அழுத்தத்துக்கு அவருக்கும் நிறைய காரணம் இருக்கும். படம் வாய்ப்பு பெருசாக வந்து எனக்கு கிடைக்கல, இல்லைனா வந்து நிறைய பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க, ஒரு சம்பளமே போடலை லாஸ்ட் படத்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதுக்காக நம்மளை தனிமைப்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. ஸோ வந்து வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க அம்மா அப்பா ப்ளஸ் உறவினர்களோட முக்கியமான வேலையாக வந்து இருக்குது. ஒன்று. ரெண்டாவது யாரோட பொறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்காலஜிஸ்ட்ன்றவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல திறமையான கவுன்சிலர்னா என்னது, உங்களை வந்துட்டு அந்த சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, உங்கள் மனசை வந்து கவருவாங்க, உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸும் சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த எம்எஸ்சி சைக்காலஜிலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் மனம் வந்து எப்படி திங்க் பண்ணுதுன்ற ஆங்கிளில் பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து விமோசனமோ இல்லைனா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனைகளை சொல்லக்கூடிய சைக்காலஜிஸ்ட். ஸோ அது அவங்களோட இதுவும் அவருக்கு தேவைப்படுது. மூணாவது யார் தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டும் கண்டிப்பாக தேவைப்படுறாரு. சைக்கியாட்ரிஸ்ட்ன்றது யாருன்னா மனநோய் டாக்டர். ஓகேங்களா. மனநோய் டாக்டர்னு சொல்ல சைக்கியாட்ரிஸ்ட் அவரும் தேவைப்படுறாரு. ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்கன்ற போது டிப்ரெஷன்ன்றது அவருக்கு இருக்குது. வெறும் நம்ம கவுன்சிலிங் மூலியமாகவே போனாலும் பத்தாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைகளும் தேவைப்படுது. அப்போ ஆன்டி டிப்ரெசன்ட்னு சொல்லி ஒரு சில மாத்திரைகள் இருக்குது. ஸோ அவரோட டிப்ரெஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதை வெளியே கொண்டு வர்றது. ப்ளஸ் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராக ஆடுறாரு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் இந்த ட்ரக்ஸ் மேனியாக்கிறது, அதுலேருந்து டீஅடிக்ஷன் பண்ணுறது அந்த சைக்கியாட்ரிஸ்டோட வேலை தான். ஸோ இந்த 3 பேரோட பொறுப்பு கம்பைன்ட் எஃபர்ட் கண்டிப்பாக தேவை. அதாவது அவங்க ஃபேமிலி, சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணோம்னா ஈஸியாக நல்லா வந்து வெளியே வரலாம். இதை தாண்டி வந்து கொஞ்சம் டஃப் சிச்சுவேஷன்ஸ், அவர் வீட்டில் சொல்கிறது கேட்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட ரிக்ரியேஷனல் கிளப் இல்லை முகாம்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி முகாம்களில் வந்து நம்ம ஒரு பேஷண்ட்ஸ் நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் அனுப்பும்போது அந்த முகாம்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேரம் போர்ட்ஸ் ஆடுவாங்க, செஸ் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க, தலைவர் படம் போடுவாங்க, தளபதி படம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விதமான ஆக்டிங், அவரே வந்துட்டு நடிகர்ன்றதுனால அவர் பல பேருக்கு நடிப்பு சொல்லி தரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் அ ரிசல்ட்டு அவர் அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே கொண்டு வர்றது தான் வந்து மெயினான ஒரு டார்கெட்டாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த ரிக்ரியேஷனல் கிளப்போட ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஓவராலாக நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது நடிகர் ஸ்ரீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுறதுனால ஒரு விஷயத்தினால தான் நம்ம வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை கூட சொல்கிறோம். ஆனால் நடிகர் ஸ்ரீ மாதிரியே இங்கே பல ஸ்ரீக்கள்,
பல பேர்கள், நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் இந்த மாதிரி மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பெண்கள், ஆண்கள் வந்து இந்த மாதிரி வந்து சொசைட்டிலேருந்து டிஜெக்டட் ஆகி அவங்களே வந்து தனியாக ஏதோ ஆலோசிச்சுக்கிட்டு தவறான ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த மெசேஜ். ஸோ அவரை ஒரு ப்ரோட்டோடைப் எக்ஸாம்பிளாக வச்சு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸு, என்னென்னலாம் பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக கிடையாது, நம்ம மக்களுக்காக. ஏன்னா எப்போயுமே அதுக்காக தான் ஒரு மெசேஜை நம்ம பேசுகிறோம். இல்லை யாரை பற்றியும் நம்ம வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் வந்து இப்போ நம்ம பேசுகிறது நம்ம எதுவும் ஓப்பனாக வந்து நம்ம கற்பனையிலலாம் ஒன்றும் பேசலை. ஆல்ரெடி எல்லாம் சோஷியல் மீடியாவில் என்ன வந்திருக்கோ, என்ன எல்லா சேனல்லையும் பேசுகிறாங்களோ அதை வந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து ஆனால் அது மூலியமாக மக்களுக்கு என்ன பாடத்தை சொல்லித்தர முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தான் தோல்வி இல்லை, யாருக்கு தான் மன கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது, எல்லாமே எல்லார் லைஃப்லையும் இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை ஒதுக்கிக்கிட்டு டிப்ரெஷனில் போய் யார் கூட கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. சோஷியலைசேஷன் பண்ணுங்கள். நல்ல ஒரு அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலி, அம்மா அப்பாவை நீங்கள் நம்பலாம். ஸோ அவங்களிடம் நீங்கள் சோஷியலைசேஷனில் இருங்க. இது ரொம்ப ஒன்று. ரெண்டாவது, இந்த துக்கம் சோகத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு மதுவோ இல்லைனா போதைப் பொருளோ தேடி போகிறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அது உங்களை இன்னும் சீரழிக்கும், உங்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்கும், உங்கள் டிப்ரெஷனை வந்து இன்னும் மோசமாக்கும். நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம். அடிக்ஷன் ரேட் ரொம்ப அதிகன்றதுனால அதுவும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போகும்போது ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சூசைடுன்னு ஒன்று பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? தற்கொலை. இந்த தற்கொலைக்கு மிக முக்கியமான ஒன் ஆஃப் த காரணம் வந்து இந்த மனநோய், அதாவது மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன் மன அழுத்தத்தினால ஏகப்பட்ட பேர் அவங்க உயிரை வந்து இழந்திருக்காங்க. ஐயோ நம்மனால தான் அந்த ஃபேமிலிக்கு பிரச்சனை, நம்மனால தான் அப்பாவுக்கு பிரச்சனை, என்னால் வந்து டாக்டர் ஆக முடியும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனநோய். இந்த மனநோயினால், மன அழுத்தத்தினால, டிப்ரெஷனால் பல பேர் இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்கன்றதுனால வி ஷுட் ஃபைட் அகெயின்ஸ்ட் டிப்ரெஷன். ஓகேங்களா? மன அழுத்தத்தை வந்து நம்ம வந்து நோக்கி நம்ம அதோட போராட வேண்டும். அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைட் பண்ணணும். எல்லாருமே ஒரு ஹெல்த்தி மைண்டை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க, சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி. ஓகேங்களா? மைண்டு சவுண்டாக இருக்கணும், பாடி சவுண்டாக இருக்கணும். பாடினா என்னது? டெய்லி வந்து உடல் பயிற்சி. மைண்டுனா என்னது? மென்டல் ட்ரைனிங். இதில் ஏதாவது ஒன்று அடி வாங்கணும்னு பிரச்சனை, அதில் பாடியோட நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாம். ஆனால் மைண்ட் அடி வாங்குச்சுன்னா எல்லாமே பிரச்சனை. ஏன்னா மைண்டு நல்லா இருந்தால் தான் பாடி நல்லா இருக்கும். ஸோ மைண்டை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக வச்சு ஸ்ரீசாரம் கூடி சீக்கிரத்தில் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து நம்ம சொன்ன ஆலோசனைகள் மாதிரி அவரும் வந்து ரிக்ரியேஷன் இதெல்லாம் போய் திருப்பியும் வந்து நல்லபடியாக வெளியே வந்து ஒரு பெரிய படத்தில் நடிப்பார் அப்படின்ட்டு நம்ம கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆசையை தெரிவித்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.